ஆணுக்கு பெண் நிகர், எந்த தொழிலையும் ஆணுக்கானது, பெண்ணுக்கானது, சாதிக்கானது என பிரித்து பார்த்தால் பாவம் என உணர்த்தி வருகிறார் நாமக்கல்லை சேர்ந்த பட்டதாரி பெண் ஜெயந்தி. இவர்தான் MA பட்டதாரியான ஜெயந்தி. பிராமண சமூகத்தில் பிறந்த இவர் நாமக்கல்லில் உள்ள எரிவாயு தகன மேடை ஒன்றில் பிணங்களை எரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். கல்லூரியில் பயின்ற போதே தனது தந்தை இறந்துவிட குடும்பமே நிலை குலைந்து போனது. அப்போது நாமக்கல் நகராட்சி மின் மயானத்தில் வேலைக்கு ஆள் எடுப்பதாக வந்த தகவலை அடுத்து விண்ணப்பித்த ஜெயந்திக்கு அந்த வேலை கிடைத்தது. மயானத்தில் வேலையா என உறவுகள் எதிர்த்த போதும் வேலையில் உயர்வு தாழ்வில்லை என பணியில் சேர்ந்தார் ஜெயந்தி. எரிவாயு தகன மேடைக்கு பெண்கள் வர்றதுங்கிறது எவ்வளவோ வளர்ச்சியான காலமாக இருந்தாலும் பெண்கள் மயானத்துக்கு வர்றதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. அதுவும் நான் முற்போக்கான இந்து பிராமண வகுப்பை சேர்ந்த பெண். என்னோடய தகப்பனாரோட மறைவு காரணமாக நான் இந்த பொருளாதார பிரச்சனையால் இங்கே பணி செய்ய வந்தேன். 2014 மேலாளராக பொறுப்பேற்று வேலை செஞ்சிட்ருக்கேன். பெண்கள் சவாலான பணிகளை மன உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறும் ஜெயந்தி, ஆரம்பத்தில் பயம் கலந்த தயக்கம் இருந்ததாகவும் காலப்போக்கில் இதில் ஈடுபாடு ஏற்பட்டதாகவும் கூறுகிறார். முதல்ல ஸ்டார்டிங் வரும்போது எங்களுக்கு இந்த சவங்களை பார்க்கும்போதும் அந்த உறவினர்கள் கதறி அழும்போதும் பயமாக இருந்ததுங்க ஆரம்பத்தில். அப்புறமா வேலை செய்ய செய்ய எங்களுக்கு பழகி போச்சு. எங்கள் கூட இன்னும் 2 லேடி இருக்காங்க, எங்கள் கூட ஹெல்ப் பண்ண 2 செக்யூரிட்டி இருக்காங்க, ஒரு டிரைவர் இருக்கார். ஆக மொத்தம் நாங்கள் 7 பேர் வேலை செய்கிறோங்க. வேலை செய்யும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, சகிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பார்க்கும்போதே நெர்வஸாக கைகாலெலாம் ஒரு பதட்டம் அதெல்லாம் இருந்ததுங்க. ஒரு 10 பாடி ஆனதுக்கப்புறமா இதுதான் நமக்கு தொழில், இது செய்கிறோம், இது நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு மனசை ஒருநிலைப்படுத்தி அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஜெயந்தியின் தன்னம்பிக்கையை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு கல்பனா சாவ்லா விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. பெண்கள் மயான பணிக்கு வர்றதுங்கிறது ரேர் தான். துணிஞ்சு அதுவும் பிராமண பொண்ணாக இருந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் செய்கிற சேவையை பாராட்டியும் என்னோட துணிச்சலையும் தைரியத்தையும் பாராட்டி எனக்கு சிஎம் கையால் இந்த அவார்டு வாங்குறதுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. மக்கள் எல்லாம் எனக்கு ஒரு இந்த வேலை அவங்க செய்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்களோட மோட்டிவேஷனில் எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. இந்த அவார்டு வாங்கினதில் எனக்கு பெருமையை விட எனக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தைரியமும் இன்னும் அதிகரிச்சிருக்கு. தொழில், பால், சாதி வேற்றுமை என எதையும் பார்க்க வேண்டாம் என்பதை தன் பணியின் மூலம் பாடம் புகட்டியுள்ளார் ஜெயந்தி. News 18 செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து ரவிக்குமார்.